அம்மா லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா. யாருங்க? நீங்கள் யார் இங்கே இந்த வீட்டுக்கு? நான் உங்கள் பொண்ணு. நீங்க யாரு? நான் அடிக்கடி இங்கே வந்திருக்கேன், உங்களை பார்த்ததே இல்லை. எதுக்கு அடிக்கடி வருவீங்க? அடிக்கடி என்கிட்ட காசு வாங்கியிருக்காங்கம்மா, ஒரு 1,00,000 ரூபாவுக்கு. எப்போ வாங்கினாங்க எங்கள் அம்மா? உங்கள் அம்மாவா அது? அவங்க வாங்கி 1 வருஷம் ஆச்சு, அது கொடுக்கவே இல்லையா? ஆல்ரெடி இந்த ஏகப்பட்ட அந்த யூடியூப் அது இதுன்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சுல. யாருக்கிட்டையும் காசுலாம் வாங்க மாட்டாங்க, சும்மா கம்முன்னு போங்க. ஏங்க காசு வாங்கியிருக்காங்க, காசு வாங்கியிருக்காங்க, என்ன அங்கேயே இது பண்ணிட்டு இருக்கீங்க ஆட்டிக்கிட்டு? எங்க நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு அவங்க வாங்கல தானே சொன்னேன். சரி, இப்போ உங்க அம்மா எங்க? அவங்க வெளியே போயிருக்காங்க. வெளியே எங்கண்ணா? எங்க? அது எதுக்கு உனக்கு தேவையா? உனக்கு இல்லப்பா, எங்க போயிருக்காங்கன்னு கேட்டேன். எங்க போயிருக்காங்க எனக்கு தெரியாது, என்னத்துக்கு கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். எங்க? அவங்க வந்தா பேசிங்க, இப்ப கிளம்புங்க. அப்புறம் நான் என்ன, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அவங்களுக்கு பொண்ணா? அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க, நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. அவங்க கொஞ்சம் ஹைட்டா இருக்காங்க, நீங்க கொஞ்சம் குள்ளமா இருக்கீங்க. ஆமா ஆமா, பிறக்கும் போது வந்து ஹைட்டாவும் பிறப்பாங்க, குள்ளமாவும். வாயை மூடு சும்மா கடிப்பேத்தி. இல்ல அது சொல்லல. என்னங்க, நான் ஒரு ஓனருங்க, நான் ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அப்ப அந்த பணத்தை நீங்க அவங்க தர மாட்டேங்கிறாங்க, நீங்களாவது கொடுங்க. என்கிட்ட கிடையாது. 1,00,000 ரூபாய் இருக்காங்க, வட்டி மட்டும் 33,000 வருது. 1,33,000 ரூபாய். எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க இப்படி கேட்கறதுக்கு இல்லை, வாங்கினது ஊர் உலகத்துக்குள்ள தெரியுமே, எல்லாருக்குமே தெரியுமே. அது யூடியூப்ல போட்டு கிளி கிழிச்சாங்கல்ல, அது நீங்க பார்த்ததே இல்லையா? காசு கொடுத்தா வட்டி 1% இத்தனை % தான் வாங்கணும்னு ஒரு இருக்கு. மேல வாங்கணும்னு வச்சுக்க, அவங்கள்தான் உங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அதெல்லாம் கிடையாது, முன்ன மாதிரிலாம் சட்டம் கிடையாது. ஏங்க இந்த சட்டம் மண்ணாங்கட்டி அந்த குப்பையில போடுங்க, எனக்கு அதை பத்தி கிடையாது. நீங்க பணம் வாங்கி தான் வட்டி இல்லாம திருப்பி கொடுப்பாங்க. கொஞ்சம் வட்டி இல்லாம கொடுங்க. என் அம்மா கிட்ட வந்தா கேக்குறேன். அது எனக்கு என்னமோ செட் ஆகலை. இப்போ தான் உங்களை பிடிச்சிருக்கேன். இது வரைக்கும் உங்கள் அம்மா வந்துச்சுன்னா அது என்னமோ வேறு மாதிரிலாம் திட்டுது. இப்போ ஒன்று பண்ணுங்க, இப்போ நீங்கள் வந்து என் வீட்டுக்கு வாங்க. எதுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரணும்? வந்து நம்ம 1 மாதம் எங்கள் வீட்டில் இருங்க. எதுக்கு? உங்கள் அம்மா பணத்தை கொடுத்துட்டு உங்களை கூட்டி போட்டும். ஆமாம், வேறு வழி இல்லைங்க. எனக்கு என்ன முதல்ல பண்ணி உங்களை வச்சு நான் இது பண்ணிடுவேன். நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு பயத்தில் நம்ம பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டானுங்கிற பயத்தில் வரும்ல உங்கள் அம்மா காசை கொண்டுட்டு வாங்க போகலாம். மூடிட்டு போடா. கடுப்பே இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். எனக்கு கெட்ட கோவம் வரும். வாங்க வீட்டுக்கு வாங்க. சும்மா முகரை மூஞ்சியும் பாரு. என்னங்க முகரை மூஞ்சியா? வட்டிக்கு வாங்க மட்டும் தெரியுதா காசு உங்களுக்கு? அப்ப யாருக்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் கேளுங்க, என்கிட்ட கேட்கற வேலை வச்சுக்காதீங்க, போங்க. இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னா, உங்க அம்மா கொடுக்க மாட்டேங்குது மேடம். நானும் ரோடு நடக்கிறேன் மேடம். எனக்கு அது தெரியவே தெரியாது, என்கிட்ட சொல்லவே கிடையாது. அப்ப இப்படி சொல்லிட்டீங்களா? இப்ப நான் சொன்னேன்ல, நீங்க சொன்னதை நான் எப்படி நம்ப முடியும்? சரி, நான் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ அந்த உங்க அம்மா தர வேண்டிய காசு நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட்ல நான் கேட்கறேன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். கொஞ்சம் இடையில நின்னு பேசுங்க. என்ன கிட்ட வந்து இப்படி பேசுறீங்க? அது நான் இதை கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. என்னன்னு தெரியல, நான் எப்போவுமே எட்டின்னு தான் பேசுவேன். அது என்ன பிடிச்சி இழுக்குது அப்படியே இந்த வெயில் என்னன்னு தெரியல. சரி, ஓகே, அந்த காசுக்கு வந்து நீங்கள் எங்கள் வீட்டில் இருங்க, 1 மாதம் இருங்க. 1 மாதம் காசை கொடுத்துட்டு அப்போ தான் உங்கள் அம்மா கோவம் வரும், ரோசம் வரும், மானம் வரும், இதெல்லாம் வரும். எங்களுக்கு எல்லாமே இருக்குது. மானம், சூடு, சொரணம், வெக்கம், ஏன் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால தான் இப்படி வந்து நின்று இப்படி கேள்வி கேட்டு இருக்கீங்க. என்னங்க கேள்வி வருது? என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வான்னு வந்து இருங்க. நான் உங்களை என்னங்க குடும்பத்தை கூப்பிடுறேன்? நான் எதுக்கு வரணும்னு கேட்கிறேன். இல்ல, நான் உங்களை வந்து ஒரு ஆளு நான் உன் வீட்டுல வந்து இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே அச்சி போடா அடிப்பேன். இங்க ஒரு போட கடன் பேசணும்னா ஒரு பல்லு இருக்காது. 26 பல்லா காசு கொடுத்தா வந்து வீட்டுல வந்து உட்காரன்னு சொல்ற. 26 பல்லா 32 பல்லா மொத்த பல்லையும் உருவி எடுத்துருவேன். ஆமா, புடிங்கிடுவேன். அப்படி தெரியுமா? உள்ள அப்பெல்லாம் டாக்டர்கிட்ட போனா இது கம்பி தான் போட்டு எடுப்பேன். நான் வாயால கடிச்சு எடுத்துருவேன். கடுப்பாயிடும். நீனும் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. இன்னும் இதான் பாத்திருக்கேன். உன்னை விட்டு போறதா முடியவே இல்லை. என்னத்துக்கு என்ன விட்டு போறதா முடியவே இல்லை? நீ ஒண்ணுமே ஒரு ஆணி கூட புடுங்க முடியாது, சரியா? இங்க பாரு, இதே இடத்துல உனக்கு தாலி கட்டிடுவேன். கிளம்புன்னு சொல்றேன், சும்மா தேவையெல்லாம் பேசு. இதே இடத்துல கிளம்புன்னு சொல்றேன். அப்ப நான் வேற மாதிரி பேசிடுவா. அப்புறம் கிளம்பு. இது இங்க பாருப்பா, இதே இடத்துல உனக்கு தாலி கட்டிட்டு போயிட்டே இருப்பேன். மயிர புடுங்குவே. சரி, அச்சி போடு. இங்க போடா கடன் பேசுனே, அவ்வளவுதான் உனக்கு கடுப்பேத்திட்டு. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. பாத்துக்க, நீ மரியாதை ஒழுங்கா பேசினா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்ல மரியாதை தான் சொன்ன உனக்கு. ஆமா, என்ன மரியாதை சொன்ன? அப்ப காசு 10 ரூபா ஒண்ணு வீட்டுக்கு வா. என்னத்துக்கு வீட்டு? வீட்டுக்கு வான்னு கூப்பிடுற. நான் காசு கொடுத்தா காசு அவரே வாங்கிக்கணும், போறிமா? அதை விட்டு வந்து வீட்டுக்கு வான்னு சொல்றேன். அப்பதான் பயம் வரும். எதுக்கு விட? அப்ப எல்லாரும் அடகு வைப்பாங்கல்ல. நீ எல்லாம் தெரியும், போடா. நகை அடகு வச்சு காசு வாங்குறாங்கல்ல. நகையை அடகு வச்சு தானே காசு வாங்குறாங்க பேங்க்ல கூட. நம்ம என்ன பண்றேன், உன்னை நம்புறானா? நம்பல, அந்த நகையை தானே நம்புறேன். ஆமா, அந்த கதெல்லாம் தேவையில்லை. கிளம்பு. நீ ஓவரா பேசுற. நீ வரதுனால உனக்கு தூக்கி போக முடியாது. தூக்கி குட்டியான இருக்கு, குட்டியான தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். அங்க ஒரு பயம் ஒண்ணு வர முடியாது. அங்க ஏன் ராஜ்யம் தான். ஆமா, என்ன ஒருத்தவங்களும் தொட முடியாது. நீ பேசினா இருக்கணும், போ. ஏன் தொட முடியாது? பக்கத்துல நிக்கிற, தொட முடியாது. வர பக்கத்துல தொட்டுவியா? தொடு பாக்க. என்ன பண்ணுவா? என்ன பண்ண முடியும்? போய இங்க ஒரு அடுப்புக்குள்ள தள்ளுற. சும்மா இப்ப எதுக்கு அடுப்புக்குள்ள தள்ளுன?
உள்ள வச்சு வேற ஒரே எதுவும் எடுக்க போற ஒழுங்கா போயிடுன்னு சொல்லிட்டேன். என்ன எடுப்ப என்ன எடுப்பண்ண ஒழுங்கு முறையாக காசு விட்டுலன்னா வீட்டுக்கு வந்து சேரு. ஒரு மாசம் உன்னை வச்சு வங்கிய வச்சு ஆட்டி என்ன அடிச்சு கை நீட்டலாம் பேசினா கை உடைச்சிருவான் சும்மா. என்கிட்ட வந்து கை நீட்டி பேசாத. அப்புறம் என்ன கால் நீட்டே பேசுவாங்க? என்கிட்ட கை நீட்டலாம் யாரும் பேசலாம் எனக்கு பிடிக்காது. அது என்ன கையில சரியா? தூசி வந்துருச்சா? நான் தான் அடுத்தவங்களை அப்படி பேசுவேன். ஆ. நீ எதுக்கு மேலாம் கை வைக்கிற இப்ப? இல்லப்பா தூசி விழுந்துச்சு அதனால தான் அதை தொட்டு. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி நீ கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆச்சான்னு கேட்டேன். இல்லைப்பா நான் அதிகமாக வரக்கூடாதுங்க. ஏன்னா நீங்கள் சின்ன பொண்ணு இல்லை. நீ மேரேஜ் ஆயிடுச்சா? ஆவல எனக்கு மேரேஜ் ஆகலை. அந்த பணம் கூட 1.5 லட்சம் வேண்டாம். கிளம்பியா? இல்லைப்பா 1.5 லட்சம் பணம் வேண்டாம்ப்பா. சும்மா கிளம்புன்னு சொல்கிறேன். 1.5 லட்சம் பணம் வேண்டாம். நீ வேணா வேணாம், போ கிளம்பு. சரி நீ ஒண்ணா நீ உள்ள இல்லை அது இல்லை. மேரேஜ் ஆயிடுச்சா இல்லை எனக்கு? சரி உனக்காக அந்த பணத்தை விட்டுறேன்ப்பா. உனக்காக அந்த பணத்தை வேண்டாம். நீ வேணா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், போ. யாருப்பா சண்டை ஆகிட்டு இருக்கு? எட்ட பாப்பா. இல்லப்பா தபால் கொடுக்க வந்திருக்கேன். என்ன தபால் கொடுக்க வந்து? கொரியர் கொடுக்க வந்தேன். சில்லறை இல்லைன்னு சொல்லுது. சில்லறை அவர் யாருமா? நாயை அவுத்து விட உடனே. அந்த யாருமா? என்னம்மா கிளம்புன்னு சொல்கிறேன், சும்மா கழிப்பேன். என்னம்மா நாயை அவுத்து சொல்கிறான் அவன்? கிளம்பு செருப்படி தடிப்பா கிளம்பிடுவாரு. என்னம்மா ஆளாலாம் காசு வாங்கிட்டு அடியில் வச்சிருக்கேன் நீ? வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டே வெளில போ, வந்து பேசிக்கலாம். அவங்க அம்மா வந்து கிளம்பு போதும்.